சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மீனா விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டேன். உங்களுக்காக கடையில் இருக்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கலாம்னு நினச்சிருப்பேன். நீங்கள் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, அதனால தான் எவ்வளோ பணம் செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, இங்கே எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எல்லாருக்கும் நான் உண்மையாகவே உதவி செஞ்சேன். அதனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இப்படி நடக்க காரணமே நீங்கள் தான் அத்தை. சொல்லப்போனால் உங்ககிட்ட தான் முதல்ல சந்தோஷமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லணும்னு வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா அத்தை. நீங்கள் தான் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த மீனா இப்படிலாம் பேசிகிட்ருக்கா, வேணும்னே என்னை தலகுனியை வைக்கிறதுக்காக நான் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணேன்னு இப்படிலாம் சொல்லி காமிச்சிட்ருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. இங்கே விஜயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க மீனா. உடனே மனோஜ் என்னம்மா இப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல, இந்த மீனா வீட்டுக்கு வந்த உடனே உங்களை ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இப்போ ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே உனக்கு வெளியூரில் ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு ஸ்வேதா சொல்லிட்டு போயிருக்காங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்ச மாதிரியே ஸ்வேதா இப்போ ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மீனாவும் முத்துவும் என்ன பேசினாலும் பொறுமையாக தான் இருக்கணும். இல்லைனா அப்புறம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் பரவாயில்ல, இல்லை இந்த மீனா முத்துவால் பிரச்சனை வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க விஜயா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பொறுமையாக இருக்கணும். எப்படியும் நானும் வெளியூருக்கு போயிடுவேன், அப்புறம் என்ன நீங்களும் எங்கள் கூடவே வந்துடலாம்லம்மா. எதுக்காக இந்த வீட்டில் இருந்து இவங்க பேசுகிறதெல்லாம் இப்படி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாமா, அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, நீ சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண, ஆனால் என் மருமக மீனா பொறுப்பாக அக்கறையாக எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால இந்த வாய்ப்பு மீனாவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்கும்போது, நான் எந்த பதிலும் சொல்லலை, போதுமா. அதான் மீனாவையும் முத்துவையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, நீங்களே மீனா முத்துக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ரவி ஸ்ருதி எல்லாரும் இங்கே ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, இல்லைனா இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, என்ன மீனா உனக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. அதே மாதிரி சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துட்டோம். இனி சிந்தாமணி உன்கிட்ட தேவையில்லாமல் பேச போகிறதும் இல்லை, உன்னுடைய வேலையில் பிரச்சனை செய்ய போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் முத்து எனக்கு உதவி செஞ்சதால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து உங்களை மீனா விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க, எப்பயும் மீனா முத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி முத்துவும் இப்போ மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி. உடனே இங்கே சரி மீனா, ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்கே ஸ்ருதி கிளம்புறாங்க. ரவி சொல்கிறாங்க, என்ன வர வர ஸ்ருதி என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறா, ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்கே, சரி ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஸ்ருதி கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க ரவி. இங்கே ஸ்ருதி வந்த உடனே, என்ன ஸ்ருதி என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை நேற்று வேறு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் நீ கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் திறப்பு விழாக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, அதனால் நீ போவல அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் எதுக்கு போகணும், அப்படியே நீத்து என்கிட்ட சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீத்து பூக்கடை ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரவி பூக்கடை ஆரம்பிக்க போகிறாங்கல்ல, உன் பேரில் தான் அவங்க பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க, சொல்லப்போனால் எல்லாரும் கண்டிப்பாக திறப்பு விழாக்கு வரணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீயும் நீத்துவும் இந்த பூக்கடையை ஆரம்பிக்கணும்னு வேற அவங்க போட்டிருக்காங்க. நான் இப்போ சொல்கிறேன் ரவி, நீ அந்த நீத்துவோட புதுசாக ஆரம்பிக்கிற பூக்கடைக்கு போகவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் உன் பேரில் அவங்க எதுக்கு இந்த பூக்கடையை ஆரம்பிக்கிறோம், வேணும்னே பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தானே. அதனால் என்னைக்கு நீத்து பூக்கடை ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு நம்ம வெளியில் எங்கேயாவது போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆகுது, எங்கேயாவது வெளியூர் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க ஸ்ருதி, ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் தான் இங்கே
நல்லா சமைச்சு குடுக்குறேன்னு பாராட்டி பேசுவ. இப்ப நானும் வந்துட்டேன்னா, அ எப்படி இங்க வேலையெல்லாம் நடக்கும்?" அப்படின்னு கேட்குறாரு ரவி. "அதெல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும்." இந்த யோசனைய சொன்னது மீனா தான். மீனாவும், முத்துவும் ரெஸ்டாரண்ட்ட பார்த்துப்பாங்க. அப்படியே நீத்து வந்து ரவிய பார்க்கணும்னு வந்தாலும், மீனாவும், முத்துவும் நீத்துவுக்கு சரியான பதில் குடுப்பாங்க. ஆனா நீத்து இனி என்கிட்டயும் பேச வேண்டாம், ரவி உங்ககிட்டயும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கும்போது எப்படி வெளியூர் போறதுன்னு தான் யோசிக்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்ல நம்ம அன்னைக்கு மட்டும் தானே வெளியூர் போக போறோம். அ ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிக்கிறேன். இப்ப என் பேச்ச கேட்கலனா, என்னைக்குமே ரவி நானும் உங்க பேச்ச கேட்க போறதில்ல. உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறதே இல்ல. நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க" அப்படின்னு ஸ்ருதி வந்து பேசுறாங்க. அப்ப ஸ்ருதி என் மேல இவ்ளோ கோவமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த நீத்து தானா? நீத்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு மறுபடியும் என் வாழ்க்கையில பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, எதுக்கு வந்து நீத்து அம் பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்க வேலைய பார்க்காம, எதுக்கு வந்து நானும் திறப்பு விழாக்கு வரணும்னு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்றாங்க. என் பேர்ல வேற பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீத்துவுக்கு தேவையில்லாத வேல. வேணும்னே திட்டம் போட்டு எனக்கும், இங்க ஸ்ருதிக்கும் வந்து பிரச்சனை வரணுன்றதுக்காக, நீத்து இப்படிலாம் செய்றாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நீத்து கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசினாலும் நீத்து வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதனால தான் நான் இவ்ளோ பொறுமையா இருக்கேன். நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போக வேண்டான்னு முடிவெடுத்துட்டு, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல வந்து வேல பார்க்குறேன். ஆனா நீத்து இன்னும் திருந்தவே இல்ல. நீத்து தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றாங்கன்னு நீத்துவுக்கு புரிய வைக்கணும்னா, நம்ம கண்டிப்பா ஸ்ருதி பேச்ச தான் கேட்கணும். வேற வழியே இல்ல. மீனா அண்ணி இப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீத்து நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது. நீத்து எப்படியாவது எனக்கும் ஸ்ருதிக்கும் இடையில பிரச்சனை வரணும். ஸ்ருதி எப்பயுமே என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஸ்ருதிய விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் ஸ்ருதி பேச்ச கேட்டிருந்தா, ஸ்ருதி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்க மாட்டாங்க. நீத்து மேல உள்ள நம்பிக்கையில ஸ்ருதி பேச்ச நான் கேட்கல. இப்ப தானே தெரியுது. நீத்துவ வந்து வேணும்னே பிரச்சனை செய்றாங்க. திட்டம் போட்டு தான் இப்படிலாம் செய்றாங்கன்னு, அ இப்ப தானே நான் வந்து நீத்துவ பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீத்து புது பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, பூக்கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, திறப்பு விழாக்கு போகாம, ஸ்ருதி பேச்ச கேட்டு நம்ம வெளியூருக்கு போனா தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ஸ்ருதியும் நான் அவங்க பேச்ச கேட்டுருக்கேன்னு பொறுமையா இருப்பாங்க. என் வீட்டுக்கும் சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க. ஸ்ருதி என்னுடைய மனைவி. ஸ்ருதி பேச்ச கேட்டா தான் என் வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும். நீத்து நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது. நீத்து நினைக்கிற மாரி அவங்க அ புது கடைக்கு நான் போக போறதும் இல்ல. நீத்து கிட்ட பேச போறதும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இப்படிலாம் யோசிக்கிறாரு ரவி. பார்வதி வீட்டுக்கு விஜயா ரொம்ப சந்தோஷமா வராங்க. இங்க விஜயாவுக்கு வந்து மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துல, இங்க பார்வதிக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அங்க பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு ஸ்வீட் எல்லாம் குடுக்குறாங்க. உடனே, "அ என்ன மேடம்?" அப்படின்னு சிவன் வந்து கேட்குறாரு. "ஸ்வீட் எல்லாம் குடுக்குறீங்களே, அதான் கேட்குறேன்னு" சொல்லும்போது, "வேற ஒண்ணும் இல்ல. என் பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு. நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு யோசிச்சேன். இப்ப தான் எல்லாம் நல்லபடியா நடக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "அதனால தான் பார்வதி, உங்களுக்கு நான் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்வதி உனக்கு நெறைய வேலை இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? ஆமா, அ அ மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும்னு சொன்னேன். ஆனா இப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் ஸ்வேதா தெரியும்ல. எங்க சொந்தக்காரங்க தான்" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜுக்கு இவங்கள தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்ச" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. இப்ப அந்த ஸ்வேதா எங்க வீட்டுக்கு அப்பப்ப வருவாங்க. மனோஜோட வாழ்க்கையில உதவி செஞ்சதே ஸ்வேதா தான்." அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வேதா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்காங்க. இப்ப அவங்க வந்து வெளியூர்ல இருக்காங்க. அதே மாதிரி ம் எங்க குடும்பத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா வந்து மனோஜ பார்த்து பேசணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதனால தான் எல்லா ஏற்பாடையும் வந்து செய்றேன். அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து அ நான் வந்து மனோஜுக்கு சொன்ன மாதிரியே, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து தானே கல்யாணம் பண்ணுவேன்னு பேசினேன். அதே மாதிரி அங்க வந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்கு. அவங்க வந்து நல்ல வசதியா இருக்காங்க. அப்படின்னு ஸ்வேதா சொன்ன எல்லாத்தையும் பார்வதி கிட்ட வந்து சொல்றாங்க. பார்வதி ரொம்ப சந்தோஷமா, "அப்படியா விஜயா! நீ நெனச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன இந்த மீனாவும், முத்துவும் என் வீட்ல இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "என்ன விஜயா! இவ்ளோ நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருந்த. இப்ப எதுக்கு தேவையில்லாம மீனாவும், முத்துவும் என் வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்க?" மீனா வந்து அ ஒரு பொறுப்பான மருமகளா இருக்காங்க. மீனாவுக்கு எவ்ளோ திறமை இருக்குன்னு
இப்போவாவது புரிஞ்சுப்பேன்னு நினச்சா மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ சந்தோஷமா பேசுவேன்னு நினச்சேன். ஆனால் மனோஜை பற்றி தான் பாராட்டி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு மீனாவை நான் வந்து பாராட்டி பேசணும்? எதுக்கு மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்? மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிந்தாமணிக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். என்ன செய்ய, முத்து செஞ்ச உதவியால் மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதுக்காக மீனாவை மருமகளாக ஏற்றுக்க முடியுமா? இல்லை மீனா என் வீட்டிலேயே இருக்கட்டும்னு பெருமையாக பாராட்டி பேச முடியுமா? ஏன்னா மீனாவால் வந்து நல்லா சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லையே. மீனா என் மருமக தான் அப்படின்னு மீனாவை நான் புரிஞ்சுக்கணுன்னா மீனா வந்து நிறைய சம்பாதிக்கணும். அதே மாதிரி மீனா உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா நானும் மருமகளாக ஏற்றுக்கிட்டு மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஆனால் அந்த மீனா தான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்வதி இதில் வந்து என்ன பார்வதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன விஜயா, இனியாவது நீ மீனாவையும் முத்துவையும் நல்லபடியாக பார்த்துப்ப. மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறாங்கன்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ வந்து மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. ஆனால் மீனா வந்து நீ நினைக்கிற மாதிரி நிறைய சம்பாதிக்கிறது இல்லைன்றதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறியே, நீ திருந்தவே மாட்டியா விஜயா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. இதில் வந்து நீ இவ்வளோ கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பார்வதி. ஏன்னா மீனா நல்லா சம்பாதிக்கணும். உண்மையாகவே மீனா கிட்ட நிறைய பணம் இருந்தா, மீனா நல்லா வசதியாக இருந்திருந்தா, மீனா உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா, மீனா தான் என் மருமகன்னு மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் இல்லைல்ல. அதனால தான் மீனாவை என் மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு இப்போ மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதுனால மீனாவும் முத்துவும் என் வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதான் இப்படிலாம் சொன்னேன். நீ உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவே. உனக்கு வேறு வேலையே இல்லை. எவ்வளோ சந்தோஷமும் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். ஏன் உனக்காக ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? பார்வதி, முத்து மீனாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் விஜயா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற. என்னையும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிற, மீனா முத்துவையும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிற. ஏன்னா மனோஜோட பிஸ்னஸில் பிரச்சனைனா இங்கே முன்னாடி வந்து உதவி செய்கிறது முத்து தான். அப்படி இருக்கும்போது முத்துவை உன்னுடைய மகனாக ஏற்றுக்கிட்டு முத்துவுக்கு நீ சப்போர்ட் பண்ணனா முத்து வந்து பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து ஏன் மனோஜை விட நிறைய சம்பாதிக்க முடியும். இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவ்வளோ திறமை இருக்குது. நீ மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணன்னு வையேன், அந்த சந்தோஷத்துலேயே மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிப்பாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. மீனா முத்து மேலே எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. அதனால் தேவையில்லாமல் பேச வேண்டாம். சரி நீ நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு விஜயான்னு கேட்கும்போது, இல்லை அங்கே பொண்ணு வீட்டில் பேசுகிறதுக்காக நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கேன். நான் இப்போ அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு இங்கே வந்து ஸ்வேதா சொன்ன எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், மனோஜ்கிட்ட பேசி இங்கே வந்து அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்க அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது. அதனால் மனோஜையும் வெளியூருக்கே அனுப்பிடுவேன். அப்புறம் நான் எதுக்காக இங்கே இருக்கணும்? நானும் மனோஜ் வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் மனோஜுக்கு நீ சப்போர்ட் பண்ணாலும் மீனாவும் முத்துவும் தான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு சீக்கிரமாகவே நீ புரிஞ்சுப்ப. அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. அந்த சமயம் சிந்தாமணி வராங்க. உடனே விஜயா சந்தோஷமாக சிந்தாமணிக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஸ்வேதா தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மேடம், நீங்களே மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துட்டீங்களா? பரவாயில்லையே. மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி வந்து ஸ்வேதா பேச்சை கேட்டு எல்லா ஏற்பாடையும் செய்கிறீங்க. ஆனால் ரோகிணிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் ரோகிணி வந்து பிரச்சனை செய்வாங்க. அதனால் நீங்கள் வந்து மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன கல்யாணம் ஏற்பாடையாக செஞ்சுட்டேன், எப்படியாவது ஒரு நல்ல வரன் கிடைக்கணுன்றதுக்காக தானே பேசிகிட்டு இருக்கோம். மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் வராது சிந்தாமணி. என்ன நீங்கள் வர வர ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ரோகிணியால் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? ரோகிணி ஏற்கனவே பொய் சொல்லிட்டு இருப்பா. இதில் ரோகிணி பிரச்சனை செஞ்சால் ரோகிணியை பற்றின உண்மையை தெளிவாக பேசி ரோகிணிக்கு சரியான பதில் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு என் பையன் மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம் சிந்தாமணி. என்ன இங்கே ஒரு பக்கம் பார்வதி மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் சிந்தாமணி எனக்காக பேசாமல் இங்கே ரோகிணியால் பிரச்சனை வரும்லாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா.
இங்கே சிந்தாமணி, சரி மேடம், மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சிங்க. இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்குது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் என் நிலமைய பார்த்தீங்களா? இந்த மீனா முத்துவால எனக்கு கிடைக்கும்னு நினச்ச இந்த வாய்ப்பு மீனாவுக்கு கிடைச்சிருச்சு. நான் தான் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன். இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜயா மேடம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சிந்தாமணி. எனக்கும் தான் மீனா முத்து மேலே வந்து எந்த நம்பிக்கையும் இல்லை. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் என்ன செய்ய, ஏற்கனவே மீனாவை கையில் பிடிக்க முடியாது. இப்போ நிறைய வேலை இருக்குன்னு வீட்டில் இருக்க வேலையவும் மீனா செய்கிறதில்ல. அதான் பேசாமல் மீனா முத்து என் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்களும் அந்த சமயம் வந்தீங்க. ஏதாவது பிரச்சனை செய்யணும். மீனா முத்துவை முதல்ல என் வீட்டிலேருந்து அனுப்பணும். அதுக்கப்புறமா தான் மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். ஏன்னா மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வைக்க போகிறேன். அந்த சமயம் மீனாவும் முத்துவும் என் வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. என் மருமக என் வீட்டுக்கு வரும்போது மீனாவும் முத்துவும் என் வீட்டில் இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் சீக்கிரமாக மீனாவையும் முத்துவையும் சந்திரா வீட்டுக்கு அனுப்பிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசும்போது, இப்போ தான் விஜயா மேடம் சரியாக பேசுகிறீங்க. மனோஜுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதனால் மீனா முத்துவால் பிரச்சனை தான் வரும். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே முதல்ல மீனா முத்துவை அங்கேருந்து அனுப்பிட்டீங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் மீனா முத்து எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் பார்வதி வந்து பார்க்குறாங்க. இந்த சிந்தாமணிக்கு வேற வேலையே இல்லை. மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க பார்வதி. என்ன சிந்தாமணி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க. ஆனால் மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்யணுன்னா மட்டும் உடனே பேச ஆரம்பிக்கிறீங்க. அதான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல, கிளம்புங்க. என் வீட்டில் நீங்கள் மீனா முத்துவை பற்றி இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் பேசாதீங்க. எனக்கு மீனாவும் முத்துவும் முக்கியம். ஏன்னா அவங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீனா முத்துவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன விஜயா, நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதில்லன்னு சொன்ன உடனே சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே விஜயாவும் சரி பார்வதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க. விஜயா என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்து எவ்வளோ ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. ஸ்வேதா சொல்லி தான் இப்படி ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு வேறு ஸ்வேதாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் ரோகிணியை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை. அப்போ ரோகிணி இவங்க விஜயா வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. முதல்ல இந்த உண்மையை ரோகிணிகிட்ட சொல்லணும் அப்படின்னு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணி. என்ன சிந்தாமணி அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, நீங்கள் சந்தோஷமாக பேசுவீங்கன்னு நினச்சா ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன். மனோஜ் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. மனோஜோட கடைக்கு போய் பேசலாமா வேண்டாமான்னு தான் யோசிக்கிறேன். என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி, நீங்கள் மனோஜ் கிட்ட பேசணும்னு நினச்சாலும் மனோஜ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேச மாட்டார். ஏன்னா மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு இப்போ தான் விஜயா மேடம் ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ பார்வதி வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் மனோஜ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. மனோஜ் உங்களை புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை. சீக்கிரமாக உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக அவங்க எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்வேதா வந்து ஒரு நல்ல வரன்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்கக்கிட்ட பேச போகிறாங்களாம். இங்கே வந்து டிவோர்ஸ் கிடைச்ச உடனே மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு விஜயா எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. நீங்கள் மனோஜ் கிட்ட பேசினா போதும், மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாரு, மனசு மாறிடுவாருன்னு நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வரப்போகிறதே இல்லை. ரோகிணி, சீக்கிரமாகவே நீங்கள் விஜயா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்போ விஜயா தையன் மேலே எவ்வளோ கோபமாக இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களா? மனோஜ் வந்து எதுக்காக விஜயாத்த பேச்சை கேட்டு இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறாரு? வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னா எங்கள் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ரோகிணி. என்ன செய்யன்னு தெரியாமல் ரோகிணி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே காயத்ரி மேடம் எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்கக்கிட்ட வந்து உண்மையை நான் சொல்லாமல் வந்து பொய் சொல்லிட்டேன்னு மீனாமுத்து பேச்சை கேட்டு என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்டேயும் உதவி கேட்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். இப்போ மனோஜ் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாருல அப்படின்னு மனோஜ் மேலேயும் விஜயா மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க ரோகிணி. முத்துவும் மீனாவும் இங்கே பூக்கடையில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த சமயம் பார்வதி முத்து மீனாவை பார்க்குறதுக்காக வராங்க. இங்கே மீனாக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. மீனா, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி. அந்த சமயம் காயத்ரி மேடம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. முத்து, மீனா உங்ககிட்ட பேசணும். நீங்கள் வந்து
இங்கே மனோஜுக்காக தான் பேச வேண்டியது இருக்கு. நீங்க என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க காயத்ரி மேடம். உடனே மீனா சொல்றாங்க, பூக்கடையில நெறைய வேலை இருக்கு. அ எப்படி அவங்க ஆஃபீஸ்க்கு வர்றதுன்னு தெரியல. ஆனா நமக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா போகணும். என்னன்னு கேட்கணும். அதனால வேலையெல்லாம் சீக்கிரமா செய்யணும்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி வந்து, "அ என்ன மீனா? யார் ஃபோன் பண்ணாங்கன்னு?" கேட்கும்போது, "மனோஜுக்கு உதவி செய்றேன்னு சொன்னாங்கல்ல காயத்ரி மேடம். அதான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப ரோகிணிய பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. காயத்ரி மேடம் வர சொல்லியிருக்காங்க. மனோஜ பத்தி பேசணுமா. அவங்க மட்டும் வந்து மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்கன்னா, மனோஜுக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதனால நாங்க போய் பேச போறோம்ன்னு" சொல்லும்போது, அவங்க கிட்ட நானும் பேசணும். நானும் வரட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. உடனே முத்து சொல்றாங்க, "பார்வதி அத்தை, நீங்களும் வரீங்களா? நீங்களும் வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா? பரவாயில்லையே! நீங்களும் வாங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கடையில இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனா, முத்துவும் கிளம்பும்போது, அங்க வந்து பார்வதியவும் கூப்பிட்டு போறாங்க. மீனாவும், முத்துவும் காயத்ரி மேடம பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. அந்த சமயம் காயத்ரி மேடம், "வாங்க முத்து, வாங்க மீனா" அப்படின்னு சொல்லும்போது, பார்வதிய பார்த்த உடனே, "ஆமா, இவங்க யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இவங்க பார்வதி அத்தை, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. ஆனா ரொம்ப நல்லவங்க. எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மனோஜுக்காக பேச வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அ வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா, இனி வந்து மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னா, நானே வந்து எல்லார்கிட்டயும் மனோஜ பத்தின உண்மைய சொல்றேன். மனோஜுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க கவலைப்பட வேண்டாம்." ரோகிணி மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றாங்க. அதனால நீங்க தான் வந்து எனக்கு உதவி செய்யணும். அப்பதான் விஜயா வீட்டுக்கு மருமகளா போக முடியும்னு" ரோகிணி என்கிட்ட பேசினாங்க. ஆனா ரோகிணி பேச்ச நான் நம்பவே இல்ல. ஏன்னா ரோகிணி ஏற்கனவே பொய் சொல்லியிருக்காங்க. ஏன், நான் அவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக உண்மைய என்கிட்ட ரோகிணி சொல்லவே இல்ல. நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறமா தான், மனோஜ் உண்மைய சொன்னதுக்கு அப்புறமா தான் ரோகிணிய பத்தின உண்மை எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் இப்ப உங்கள வர சொன்னேன். ஆமா, மனோஜுக்கு நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவும், முத்துவும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. விஜயா அத்த ஏற்கனவே இங்க வந்து எப்படியாவது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ண பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. இதுல ரோகிணி வேற ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்களே! என்ன பேசுறது? அப்படின்னு யோசிக்கும்போது பார்வதி சொல்றாங்க, "ஆமா மேடம். விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு தான். நானும் எவ்வளவோ சொன்னேன். மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு. ஆனா இப்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ண பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்றாங்க. ஆனா மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்ல. அதனால விஜயா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னு எங்களால புரிஞ்சுக்கவே முடியல." அப்படின்னு பேசும்போது, "என்ன முத்து? என்ன மீனா? இப்ப எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் செய்றாங்கன்னு?" சொல்லும்போது, "இல்ல, விஜயாத்த கிட்ட பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து விஜயாத்த பேச்ச கேட்கறதுனால, விஜயாத்த வந்து என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சரின்னு தான் மனோஜும் சொல்வாரு. நாங்க மட்டும் என்ன செய்ய முடியும் மேடம்?" அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி சொல்றாங்க, "விஜயாவுக்கு மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம். முத்து மீனாவ புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்க. நீங்க ரோகிணிக்கே உதவி செய்யணும்னு நெனச்சீங்கல்ல. ஆனா மீனாவும் அந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீனாவுக்கு இப்ப பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா மீனாவுக்கு விஜயா சப்போர்ட் பண்றதில்ல. எப்ப பார்த்தாலும் மீனா, முத்துவ ஏளனமா பேசணும். ஏன் மீனாவும், முத்துவும் விஜயா வீட்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிரச்சனை செய்யணும்னு விஜயா வந்து இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால, நீங்க வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அதே மாதிரி முத்துவுக்கும், மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணலாமே!" அப்படின்னு சொல்லும்போது, "மீனா, நீங்க விஜயாவுக்காக சப்போர்ட் பண்றீங்க. விஜயாவ விட்டு குடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இங்க மனோஜும், விஜயாவும் உங்கள புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க. ஆனா நீங்க மனோஜோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறீங்க. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க." அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்க மீனா சொல்றாங்க, "நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அண்ணாமலை மாமா யோசிக்கிறாரு. அதனால தான் அ இங்க விஜயா அத்தை என்ன புரிஞ்சுக்கலனாலும், நான் ரொம்ப பொறுமையாவே இருப்பேன். பிரச்சனை செய்ய மாட்டேன். அவங்கள எதிர்த்து பேசணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரவே வராது. அதனால தான் விஜயா அத்தை, என்கிட்ட பணம் இல்ல. அவங்க நெனைக்கிற மாரி வசதி இல்ல. அதனால என்ன மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. அதுக்காக என் மாமியார விட்டு குடுக்க முடியாதுல்ல." அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே இங்க பார்வதி சொல்றாங்க, "என்ன மீனா பேசிட்டு இருக்க? நீ அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க விஜயா. ஆனா விஜயாவுக்கும், மனோஜுக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்க. இதெல்லாம் எனக்கு சரியாவே தெரியல. மேடம், நீங்க விஜயாவுக்கும், மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீங்க சப்போர்ட் பண்ணா தானே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். அப்புறம் விஜயா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வாங்க. மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணும்போது, இங்க மீனாவும், முத்துவும் என் வீட்ல இருக்கவே கூடாதுன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கா அந்த விஜயா. விஜயா என் ஃப்ரெண்டு தான். அதுக்காக எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. முத்துவும், மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்றாங்க. அதனால தான் மீனாவோட திறமைய புரிஞ்சுகிட்டு, இவ்ளோ பெரிய
வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஆனா மீனாவ விஜயா என்னைக்கு புரிஞ்சுக்கவே மாட்டா. அதே மாதிரி மனோஜும் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசும்போது எனக்கு புரியுது. மீனாவோட நிலைமைய ரொம்ப நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீனா தான் வீட்ல எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாங்க, உதவி செய்றாங்க. ஆனா மீனாவுக்கு உதவி செய்ய அந்த வீட்ல யாருமே இல்ல. அப்படிதானே? அப்புறம் எதுக்கு மீனா நீங்க வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்றீங்க? நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் இங்க மனோஜுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணணும். மனோஜுக்காக உண்மைய பேசணும். மனோஜுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச உதவிய செய்யணும்னு நெனச்சேன். ஆனா, நீங்க வந்து எவ்வளோ பொறுப்பான மருமகன்னு விஜயா புரிஞ்சுக்கலனா, நீங்க எதுக்கு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்றாங்க, "இல்ல மேடம். அவங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவால்ல. மனோஜுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கணும். ரோகிணி எங்க வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்காங்க. ரோகிணி செஞ்ச பிரச்சனையால இங்க அண்ணாமலை மாமா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. மனோஜ்க்கு எப்படியாவது டிவோர்ஸ் கிடைக்கணும்னு இப்படி யோசிச்சது வந்து அண்ணாமலை மாமா தான். அதனால தான் நாங்க ரோகிணியால பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட வந்து பேசினோம். என்ன பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நீங்க மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணா போதும் மேடம்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி மீனா. நீங்க தெளிவா பேசிட்டீங்க. கண்டிப்பா மனோஜுக்காக நான் பேசுவேன். கவலைப்படாதீங்க. ஆனா ரோகிணி சொன்ன மாதிரி இப்ப மனோஜுக்கு கல்யாண ஏற்பாட நீங்க செய்யவே வேண்டாம். இங்க முதல்ல மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு விஜயா கிட்ட நீங்களே பேசி பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரி மேடம். எங்க வீட்ல நான் வந்து பேசுறேன்" அப்படின்னு முத்துவும், மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, "எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. முத்து, மீனா நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்வதி அங்க காயத்ரி மேடம் கிட்ட பேசுறாங்க. "மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்க. அதனால முத்துவுக்கும், மீனாவுக்கும் உதவி செய்யணும். விஜயாவால முத்துவுக்கும், மீனாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இப்படி வீட்ல எல்லாருக்கும் உதவி செய்ற மீனாவ புரிஞ்சுக்காம, இங்க வந்து எப்ப பார்த்தாலும் அ மீனாவ மருமகளா ஏத்துக்கவே முடியாதுன்னு இங்க வந்து விஜயா சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. விஜயா என் ஃப்ரெண்டு தான். அதுக்குன்னு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. நீங்க எனக்காக இங்க வந்து கண்டிப்பா முத்துவுக்கும், மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணணும். இங்க விஜயா கிட்ட நீங்க பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, இனி அ விஜயா வந்து மீனா, முத்துவ புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லன்னா, நானும் கண்டிப்பா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். பார்வதி, நீங்க விஜயாவோட ஃப்ரெண்டு தான். ஆனா விஜயாவ தெளிவா புரிஞ்சுகிட்டு என்கிட்ட உதவி கேட்டிருக்கீங்கல்ல, கண்டிப்பா மனோஜுக்கும், இங்க விஜயாவுக்கும் சரியான பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னைக்கு நானும் இங்க வந்ததால தான் உங்ககிட்ட உண்மைய சொல்ல முடிஞ்சது" அப்படின்னு பேசிட்டு பார்வதி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்க எப்பயும் போல மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாரும் இங்க வந்து அண்ணாமலை வீட்ல பேசிட்டு இருக்காங்க. இங்க ஸ்வேதா வந்த உடனே, மனோஜ், என் ஃப்ரெண்டோட அக்காகிட்ட நீங்க பேசி பாருங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க பெரிய பிசினஸ் செய்றீங்கன்னு புரிஞ்சுகிட்டு, அ இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு யோசிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம்" அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து என் பையன் மனோஜ் பேசின உடனே, அ அவங்க வந்து மனோஜ புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "மனோஜ் என்ன முத்து மாதிரியா? மனோஜ் எவ்வளோ சம்பாதிக்கிறான். அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சுட்ருக்கான். ஆனா முத்து சாதாரண கார் டிரைவர். அதனால தான் முத்துவும், மீனாவும் என் வீட்ல இருக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஆனா மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்றான்னு" ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க விஜயா. அந்த சமயம், "என் ஃப்ரெண்டோட வீட்ல எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க மனோஜ். நீங்களும் தெளிவா பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் சீக்கிரமாவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு இங்க வந்து ஸ்வேதா ஒரு நல்ல வரன் சொல்லியிருக்காங்கன்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, அங்க காயத்ரி மேடம் வராங்க. "என்ன மனோஜ், எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "மேடம் நீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மனோஜ். இங்க உங்க எல்லார்கிட்டயும் பேசலாமேன்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "வாங்க மேடம்" அப்படின்னு மீனாவும், முத்துவும் காயத்ரி மேடம் கிட்ட பேசுறாங்க. விஜயா வந்து, "என்ன மேடம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "முத்து, மீனா கிட்ட பேசுறதுக்காக மட்டும் வரல. விஜயா உங்ககிட்ட பேசவும் தான் வந்திருக்கேன்." "ஆமா, என்ன மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்றீங்களான்னு?" சொல்லும்போது, "இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் இல்லையே" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜயா. உடனே அங்க ஸ்வேதா சொல்றாங்க, "என்ன நீங்க இப்பதான் வந்து எப்படியாவது அ என் ஃப்ரெண்டு வீட்ல பேசி மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு பேசிட்டு இருந்தோம். எதுக்காக நீங்க அப்படிலாம் இல்லன்னு பொய் சொல்றீங்க? உண்மைய சொல்ல வேண்டியதானே?" அப்படின்னு விஜயா கிட்ட ஸ்வேதா கேட்கும்போது, இங்க விஜயா சொல்றாங்க, "என்ன ஸ்வேதா, காயத்ரி மேடம் கிட்ட எப்படி இந்த உண்மைய சொல்ல முடியும்? மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும்ல. அதனால தான் இப்படி சொன்னேன். நீ எதுக்கு உண்மைய சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே அங்க வந்த காயத்ரி மேடம் சொல்றாங்க,
என்ன விஜயா, எனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உண்மைய சொல்லலைன்னா, மனோஜுக்கு என்னால உதவி செய்யவே முடியாதே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இப்பதான் வந்து நாங்க எல்லா ஏற்பாடையும் செய்றோம். ஆனா மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த உண்மைய சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு கேட்ட உடனே இங்க விஜயாவும் மனோஜும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "இல்ல மேடம், இப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்க செய்யல." அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா, நீங்க என்கிட்ட உண்மைய பேசினா தான் மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவும், முத்துவும் மட்டும் மனோஜ பத்தி என்கிட்ட பேசாம இருந்திருந்தா, உண்மைய சொல்லாம இருந்திருந்தா, ரோகிணிக்கு தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனா, மீனாவும், முத்துவும் உங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் உதவி செய்றாங்க. ஆனா விஜயா, நீங்க ஏன் மீனா, முத்துவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மீனா, முத்துவ நீங்க ஏத்துக்கணும். நீங்க மீனாவ வந்து நல்ல மருமகளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா மனோஜுக்கு நான் உதவி செய்வேன். இல்ல மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நெனச்சுட்டு, மீனா, முத்து செய்ற உதவிய பத்தி யோசிக்காம, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நானும் மனோஜுக்கு உதவி செய்ய மாட்டேன். மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து மனோஜுக்காக பேசினா, சீக்கிரமா மனோஜுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கும். மனோஜுக்காக உண்மைய சொன்னேன்னா, ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும். மனோஜோட வாழ்க்கையில நீங்க நெனைக்கிற மாதிரி சீக்கிரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி மீனா, முத்து உதவி செய்றதால அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். உங்க மருமக மீனாவோட திறமைய புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு எவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு மீனா, முத்துவ நானே பாராட்டி பேசுறேன். ஆனா நீங்க மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்றீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மேடம், அப்படிலாம் எதுவுமே இல்ல மேடம்னு" சொல்லும்போது, "உங்க ஃப்ரெண்டு பார்வதி என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாங்க." "பார்வதி" அப்படின்னு சொல்லும்போது, அங்க பார்வதி வராங்க. "என்ன பார்வதி, நீங்க சொன்னது எல்லாமே உண்ம தானே? ஏற்கனவே விஜயாவ பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மனோஜோட வாழ்க்கைக்காக விஜயா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு ஏற்கனவே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல உள்ள எல்லாருக்காகவும் உதவி செய்றாங்கன்னா, விஜயா தானே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி மீனாவுக்கு விஜயா சப்போர்ட் பண்ணலன்னா, நான் எதுக்காக இங்க வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்? மனோஜுக்காக எதுக்கு நான் இந்த உண்மைய சொல்லணும்? அப்ப நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணுமா? இல்ல மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணணுமான்னு இனி விஜயா தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். என்ன விஜயா, நான் சொல்றது எல்லாமே புரியுதா? மீனாவ உங்க மருமகளா ஏத்துப்பீங்களா? மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே அதான் பார்வதி உங்கள பத்தின உண்மைய ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. உங்க மருமக மீனாவையும், உங்க அ பையன் முத்துவையும் எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும்னு திட்டம் போடுறீங்கல்ல. மனோஜுக்கு சீக்கிரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நெனைக்கிற நீங்க, இப்படிலாம் யோசிக்கிறீங்களே! அசிங்கமா இல்ல? உங்க பையன் மனோஜோட வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும்னு நெனைக்கிறீங்க. மீனா, முத்துவ பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னா, அப்புறம் மீனா, முத்துவுக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணணும்? அப்படின்னு வீட்டுக்கு வந்த காயத்ரி மேடம் இங்க பார்வதி முன்னாடி இங்க விஜயாவை கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. இங்க விஜயாவால பதில் பேச முடியல. "என்ன பார்வதி, இப்படி எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்றேன்னு இப்படி நீ வேற என்ன பத்தின உண்மையை சொன்னதால காயத்ரி மேடம் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு பார்வதி நீ தேவையில்லாம பிரச்சனை செய்றேன்னு சொல்லும்போது, வேற என்ன செய்ய முடியும் விஜயா? நானும் உன்கிட்ட மீனா, முத்துவ பத்தி பேசி பார்த்தேன். நீ புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற. மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணணுன்ற எண்ணமே உனக்கு வர மாட்டேங்குது. ஆனா மனோஜோட வாழ்க்கையில மட்டும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்ல. அதனால தான் உனக்கு சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக காயத்ரி மேடம் கிட்ட மீனாவுக்காக நானே பேசினேன். மீனா உங்க வீட்டு மருமக தானே. உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்றாங்க. மீனாவோட திறமைய புரிஞ்சுகிட்டு முத்து சப்போர்ட் பண்ற மாரியே மீனாவுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணா தானே மீனாவோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். மீனாவும் நம்பிக்கையா பெரிய பெரிய பூ ஆர்டர்லாம் எடுத்து செய்ய முடியும். எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறல்ல. அதனால தான் மீனாவுக்காக நான் பேசியிருக்கேன். போதுமா? அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. உடனே இங்க அண்ணாமலை சொல்றாங்க, "மேடம் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இங்க விஜயா வந்து மீனாவையும், முத்துவையும் வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா, நீங்க மனோஜுக்கு உதவி செய்யலாம். இல்லன்னா மனோஜுக்காக நீங்க உதவி செய்யவும் வேண்டாம். மனோஜுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம்." அப்படின்னு அண்ணாமலை சொன்னத கேட்டு, இங்க வந்து விஜயா சொல்றாங்க, "என்ன நீங்க நம்ம பையன் மனோஜுக்காக பேசாம, முத்து மீனாவுக்காக பேசுறீங்களே! மனோஜோட வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "போதும் விஜயா. இத்தனை நாள் உன் பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். இப்போ உன்னுடைய ஃப்ரெண்டு பார்வதியே மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணும்போது, நானும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணாம இருந்தா எப்படி? அதனால நீ தான் இங்க வந்து மீனாவ நல்ல மருமகன்னு பாராட்டி பேசணும். புரிஞ்சுக்கணும். மீனாவ மருமகளா ஏத்துக்கணும். இல்லன்னா கண்டிப்பா வந்து அ அ மனோஜுக்கு இப்ப டிவோர்ஸ் கிடைக்க போறதே இல்ல. அதான் இங்க வந்து காயத்ரி மேடம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அவங்க வந்து மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணா தான், உண்மைய சொன்னா தான் டிவோர்ஸ் கிடைக்கும். இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்லும்போது, வேற வழியே இல்லாம மீனா
நான் வந்து உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறேன். நீயே காயத்ரி மேடம் கிட்ட பேசு. அவங்க வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாதான் மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு காயத்ரி மேடம் முன்னாடியும் பார்வதி முன்னாடியும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. இதெல்லாம் பார்த்துட்டு காயத்ரி மேடம் சொல்கிறாங்க, பார்வதி நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் ஃப்ரெண்டு விஜயா மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை செஞ்சாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மேடம் அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்வதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்வதி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.